2 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டேன். அதிலிருந்து பெரிய இந்த பதவி எனக்கு ஒன்றும் அலங்காரம் அளிக்கப் போவது கிடையாது. உள்ளூர்காரரை ஒன்றிய கவுன்சிலராக இந்த வெளியூர்காரர் தானே. அந்த கிருஷ்ணசாமி வேறு, இந்த கிருஷ்ணசாமி வேறா? ஒன்றிய கவுன்சிலராக கிருஷ்ணசாமியா தேவைப்படுகின்ற பொழுது வேறு எந்த பதவினால் சொந்தம் இல்லை அல்ல. நான் சொந்தம் இல்லாமலா உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அல்ல. நான் சொந்தம் இல்லாமலா இந்த 10 ஆண்டு 20 ஆண்டு காலமாக உங்களை ஓடோடி வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் படித்த படிப்பை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்துக்காக உழைத்திருக்கிறேன். எத்தனை அவமானங்கள், எத்தனை தொல்லைகள், எத்தனை இழிவுகள், இதெல்லாம் யாரால் வந்தது? இந்த சமுதாயத்திற்கு பொருள் கொடுக்கக்கூடிய காரணத்தினால். கிராமத்தினுடைய சார்பாக நீங்கள் நான்கு இந்த காரணங்களுக்காக நாம் இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஒன்று, நம்முடைய சமுதாயம் பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய 6 உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரே பயணத்தில் அழைத்த அரசாணை பெற்றிட நாம் 90 வருடமாக போராடி வருகிறோம். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. கடந்த 3 வருடங்களாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். பல போராட்டங்களை டெல்லி வரையிலும் சென்று நடத்தி இருக்கிறேன். கடந்த மாதம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில தேவேந்திர மக்களுடைய கோரிக்கையை என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது, அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழ்நாடு அரசிடத்திலே வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இப்பொழுது குழுவை நியமித்திருக்கிறது. நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. தேர்தல் முடிந்தவுடனேயே தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வந்துவிடும். இனிமேல் நீங்கள் பள்ளர்கள் என்று தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியம் அன்றோடு முடிந்துவிடப் போகிறது. நம்முடைய சமுதாயம் தலைநிமிர்ந்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அதே போல நாம் பட்டியல் பிரிவிலே இருந்து வெளியேற வேண்டும் என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய குரல் ஓங்கி ஒலித்திட வேண்டும். நாம் ஏன் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறோம்? கடந்த காலங்களில் தனி சின்னம் போட்டியிட்டோம். இப்பொழுது இந்த வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. இதன் மூலமாக நம்முடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கப் போகிறது. எனவே உங்களுடைய வாக்குகள் உங்களுக்காக, நான் ஒரு பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக 2 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டேன். அதிலிருந்து பெரிய இந்த பதவி எனக்கு ஒன்றும் அலங்காரம் அளிக்கப் போவது கிடையாது. ஆனால் கோடான கோடி மக்கள், 2 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தமிழகத்திலே மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் எங்களுக்கு வீடு கொடு என்று கேட்கவில்லை, நிலம் கொடு என்று கேட்கவில்லை. நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்கள், எங்களை ஏன் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்க வேண்டும்? எங்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு மதிப்போடு வாழ்வதற்கு உரிமை கிடையாதா என்பதுதான் படித்த பிள்ளைகளுடைய கோரிக்கை. நாங்கள் பள்ளியிலே கல்லூரியிலே நாங்கள் பள்ளர் என்று சொல்வதற்கும் எஸ்சி என்று சொல்வதற்கும் தலை குறிந்து நடக்கிறோமே, இதை விடுதலை செய்வதற்கு யாரும் கிடையாதா என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய தேர்தல் தான் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தல். எனவே அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, இளைஞரின் நண்பர்களே, பெரியவர்களே, எனவே இது உங்களுக்காக மட்டுமல்ல, வரக்கூடிய 1000 நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைமுறை தேவேந்திர வேளாளர் என்று தலை நிமிர்ந்து நடப்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகிறோம். எனவே இது உள்ளூர் வெளியூர் என்று தீர்மானிப்பதற்காக 1995ஆம் ஆண்டு கொடியங்குளம் நிகழ்ச்சி ஏற்பட்ட போது நான் கோயம்புத்தூர் தான் இருந்தேன். உள்ளூரில் பிரச்சனை உள்ளூர்காரர்களா வந்து பார்த்தார்கள். 1997 சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் பிரச்சனை என்பது உள்ளூர்காரர்களா உங்களுக்கு வந்து பார்த்தார்கள். உள்ளூர்காரரை ஒன்றிய கவுன்சிலராக வெளியூர்காரர் தானே.
யார் ஒன்றிய கவுன்சிலர் ஆக்கினார்கள்? யார் சேர்மன் ஆக்கினார்கள்? அன்று இந்த கிருஷ்ணசாமி தேவை. விடிய விடிய ஊர் ஊராக சென்று ஒன்றிய கவுன்சிலர் ஆக்குறது கிருஷ்ணசாமி தேவை. அன்று வெளியூருக்காரன் தெரியவில்லையா? அன்று வெளியூருக்காரன் கிடையாதா? அன்று அந்த கிருஷ்ணசாமி வேறு, இந்த கிருஷ்ணசாமி வேறா? ஒன்றிய கவுன்சிலருக்கு கிருஷ்ணசாமி தேவைப்படுகின்ற பொழுது வேறு எந்த பதவிக்கு நீங்கள் ஆசைப்படுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? எனவே இது நான் கிருஷ்ணசாமி எம்பி பதவி எனக்கு ஒன்றும், இதை வைத்து நான் ஒன்றும் செய்ய போவது கிடையாது. எனக்கு இந்த சமுதாயம் தலைநின்று வழங்கப் போகிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, விருதுநகரில் இருக்கக்கூடியவர்கள், தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்கள், தேனியில் இருக்கக்கூடிய, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் திருப்பூருக்கு வருகிறார்கள், கேரளாவுக்கு போகிறார்கள், கோவைக்கு செல்கிறார்கள், பம்பாய்க்கு போகிறார்கள். தென் தமிழகத்திலே இருந்து வேலை வாய்ப்புக்காக ஒரு இளைஞர் கூட வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடாது. இந்த பகுதியிலேயே உங்களுக்கு தொழிற்சாலைகளை உருவாக்கி தர வேண்டும். இந்த பகுதியிலேயே உங்களுக்கு கல்வி கூடத்தை உருவாக்கி தர வேண்டும். இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சொந்தம் இல்லை அல்ல. நான் இந்த சொந்தம் இல்லாமலா உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் வந்த நான் சொந்தம் இல்லாமலா இந்த 10 ஆண்டு 20 ஆண்டு காலமாக உங்களை ஓடோடி வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை அவமானங்கள், எத்தனை தொல்லைகள், எத்தனை இழிவுகள், இதெல்லாம் யாரால் வந்தது? இந்த சமுதாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய காரணத்தினால். ஆனால் அதை எண்ணி பார்த்து நம்முடைய இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சோதனை கிழமை தேவதானம் தான். இங்கே விடக்கூடிய அனைத்து ஓட்டுகளுக்கும் இரட்டை இலக்கித்தான் விட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சோதனை களம். நான் உங்களைத்தான் சோதனை களமாக எடுத்துக் கொள்வேன். இந்த சமுதாயத்துக்கு 30-40 ஆண்டு காலம் படித்த படிப்பை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்துக்காக உழைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். எனவே ஏப்ரல் 18ஆம் தேதி என்று நம்முடைய தேவதானம் இளைஞர்கள், பெரியோர்கள் மனச்சாட்சியோடு, உங்களுக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இந்த சமுதாயத்துக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தது யார்? மக்கள் மன்றத்திலே குரல் கொடுத்தது யார்? போராடியது யார்? வழக்குகளை சந்தித்தது யார் என்று எண்ணி சிலருக்கு பதவிகளுக்காக பேசியிருப்பார்கள். அவர்கள் சேர்மன் ஆவதற்கு, அவர்களுக்கு பதவிற்கு, அவர்கள் சொத்து சுகங்களை சேர்த்துக் கொள்வதற்காக. ஆனால் நான் இந்த சமுதாயத்தினுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாதுகாப்புக்கும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய லட்சியம். எனவே நம்முடைய தேவதானம் தேவேந்திரோட மக்கள் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலக்கணத்துக்கு எடுத்து வெற்றி வாய்ப்பை தேடித்தார்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய தாய்மார்கள் சார்பாக சில முக்கியமான கோரிக்கைகளாக வைக்கப்பட்டது. சமுதாய கூடம் என்று கேட்டீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் இதுக்கு முதல்ல பார்த்திருக்கிறீங்களா? பார்த்ததே கிடையாது. இனிமேல் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். நான் வருவேன், நம்பிக்கையோடு வருவேன். உங்களுக்கு சமுதாய கூடமா? நிச்சயமாக சமுதாய கூடம் வரும். அதே போல பெண்களுக்கு கழிப்பிட வசதியா? அது வரும். லைப்ரரியா? அது வரும். குழுக்க இடமா? வரும். அதே போல தொழிற்சாலைகளா? வரும். எனவே நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும். கேட்காமல் இருக்கக்கூடிய கோரிக்கைகளும் பின் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும். எனவே 18ஆம் தேதி என்று நம்முடைய தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று, இது உங்களுக்கும் எனக்கும் போடக்கூடிய ஓட்டு கிடையாது, நம்முடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக போடக்கூடிய ஓட்டு என்பதை மனதிலே வைத்து அனைவரும் இரட்டை இலக்கணத்துக்கு வாக்களித்து வெற்றி கேட்டுக்கொள்கிறேன் என்று அருந்தினர் சமுதாயத்தின் சார்பாக நம்மளுக்கு முழு ஆதரவை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவேந்திரோட வேளாளர் திருமண மண்டபம் அமைத்தார் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளாக வெற்றி பெற செய்யுங்கள், அதை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி வாக்குறுதி தருகிறேன். நன்றி. அதை உறுதிபட சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.